கர்த்தர் சொல்கிறாரு, சீரில்லாத காரியத்தை நான் சீர்படுத்துகிறேன், கோணான காரியத்தை நான் செவ்வாய்ப்படுத்துகிறேன், தடைகளை நான் நீக்கி போகிறேன்னு சொல்கிறாரு. என் பிள்ளை 100% முழுசாக என்னை என்னை நினைக்கிறது கிடையாது. 70% வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 30% தான் என்ன நினைக்கிறாங்க. அது இங்கே வரும்போது போதனைகளை கேட்கும்போது தான் என்ன நினைக்கிறாங்க. ஆனால் மற்ற நேரம் நினைக்கிறதில்ல. என் நினைப்பாகவே இருக்க சொல்லு. நான் அவர்களை நான் உள்ளங்கையில் பொறிச்சு வச்சுருக்கிறேன். நான் தேவனால் மறக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை. அதனால் முழிச்சா அவர், தூங்கினா அவர், நின்னா அவர், உட்கார்ந்தா அவர். உபாமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நீ உட்காரும் போதும் நீ எந்திரிக்கும் போதும் அவரை பற்றி பேசு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீ உட்காரும் போதும் நீ எந்திரிக்கும் போதும் அவரை பற்றி கருத்தாய் பேசு. எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. எப்படி உட்காந்து எந்திரிக்கிறது எத்தனை நொடி வரும்? உட்காந்து எந்திரிக்க எவ்வளோ நொடி வரும்? அப்போ இருக்கா உபாமத்தில்? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. பார்த்தீங்களா அப்பா, பார்த்தீங்களா? அதாவதுங்க அவர் சொல்றாரு, இருங்களேன், நீ குறிப்பிட்ட நேரத்தில் தான், ஆலயத்தில் மட்டும்தான், ஜெபிக்க நேரம் மட்டும்தான் என்ன நினைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நீ படுத்திருக்கும் போதும் என்னத்தான் நினைக்கணும், என்னத்தான் பேசணும். நீ உட்காந்துருக்கும் போது என்னத்தான் நினைக்கணும், என்னத்தான் பேசணும். நீ எந்திரிக்கும் போதும் என்னத்தான் நினைக்கணும், என்னத்தான் பேசணும். நீ ரோட்டில் நடக்கும் போதும் என்னத்தான் நினைக்கணும், என்னத்தான் பேசணும். எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கிறதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெண்டு சகோதரிமாரில் ரோட்டில் நடக்க விட்டீங்கன்னா எதை பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 2 சகோதரிகள் ரோட்டில் நடக்க விட்டால் எதை பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்ல அப்பா வேதம் என்ன சொல்லுது? நீ நடக்கும்போதும் அவரை பற்றி தான் என்ன செய்யணுமா? பேசணும், போதிக்கணும் அப்படிங்கிறார். நீ சாப்பிட்டு எந்திரிக்க தெரியுமா? அப்போ கூட அவரை பற்றி நினைக்கணும், அவரை பற்றி பேசணும் அப்படிங்கிறார். படுத்திருக்கும் போது கூட அவரை தான் நினைக்கணும், அவரை தான் பேசணும் அப்படிங்கிறார். இதுதான் ஒரு உண்மையான வெற்றியின் வாழ்க்கை. அவர் முகத்தை பார்க்குற தேவன் அல்ல, இறைத்தை பார்க்குற தேவன். அன்பார்ந்தவளே, அல்ல இந்த நாட்களிலே அவரை நினைக்காம நீங்கள் தூங்காதீங்க, அவர்கிட்ட பேசாமல் தூங்காதீங்க. அவருடைய வார்த்தைகளை அசைப்படுங்க, வார்த்தைகளை அசைப்படுங்க. நீங்கள் அரை மணி நேரம் பைபிள் படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உட்காந்து அறம்சாக உட்காந்து அசைப்படுங்க. இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு அசைப்படுங்க. அசைப்படும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏறுங்க. ஈசாக்கு விதவிதத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்ததுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு தியானம் பண்ணுகிறவர், தியானம் பண்ணுவார். தியானத்தில் இருக்கிற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பார்த்தாலும் சரி, அது மழை காலம் இருக்கலாம், எந்த காலம் பண்ணாலும் சரி, அதில் தோல்விங்கிற பேச்சு கடம் கிடையாது, தோத்து பண்ணுங்கிற பேச்சு கடம் கிடையாது. கண்டிப்பாக வேதம் சொல்லுகிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலே நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். மழை தாழ்ச்சியான வருஷத்திலே நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். இலை உதிரா இருக்கிற மரத்தை போல நீ செழித்தோங்கி வளருவாய். இதில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வேதத்தில் நீங்கள் ஒரு தியானமாக இருக்கணும், தியான புருஷராக இருக்கணும். அதான் வேதம் சொல்லிக்கிறது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். தியானம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பாக்கியவதி. பாக்கியவதி அப்படின்னா பல ஆசீர்வாதங்களுக்குள்ள அடங்கியிருக்கிறது. அப்போ நீங்கள் பாக்கியவதியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு தியானம் பண்ணுகிற ஒரு நாளாக இருக்கணும். ஜெபம் பண்ணே முடிச்சுட்டு அதில் ஒரு பலன் இருக்குது. ஆனால் தியானம் பண்ணுறதுல ஒரு பயங்கரமான உயர்வு இருக்குது. தியானிக்கணும், அதை குறித்து தியானிக்கணும். அதனால தான் தெளிவாக யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஏறுங்க இந்த பைபிள் எழுதப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் உன் வாயை விட்டு, அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்? வாயை விட்டு பிரியாதிருப்பாங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? வாயை திறந்தா அதிசயங்கள் செய்கிறவர் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள் இருக்கிறார்.
வாயை திறந்தா அற்புதம், வாயை திறந்தா அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. வாயை திறந்தா வெற்றி, வாயை திறந்தா விடுதலை, வாயை திறந்தா மீட்பு, வாயை திறந்தா ரட்சிப்பு, வாயை திறந்தா இரட்சகர், வாயை திறந்தா இயேசுடைய ரத்தம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறது எல்லாவற்றையும் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இரவும் பகலும் அதை தியானம் பண்ணி கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வழி என்ன செய்யுமா? உன் வேலை வழி, உன் தொழில் வழி, உன் படிப்பு வழி, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உன் பிள்ளைய எந்த வழியில் போனாலும் சரி அது நடக்கும், அது வாய்க்கும், அது நடக்காமல் போகாது. அது எல்லாமே எதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னா தியானத்துக்குள்ளே அடங்கியிருக்காது. தியானம் தியானம். இங்கே நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அப்படியே வந்து ஏதோ ஒரு கை வந்து என்னை அமுக்குச்சு, அப்படி நிமிரமுடியில் ஒரு கை வந்து அமுக்குச்சு. ஏன் அமுக்குச்சு தெரியுமா? நைட்டு தூங்கும்போது ஒரு கருப்பு கை வந்துச்சு, என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிச்சு. ஏன் நெரிச்சிச்சு தெரியுமா? நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் அவன் அவளை விட்டுவிட்டான். அப்புறம் என்னாச்சு? வெட்டி அறுத்துவிட்டான். டிவியில் பார்க்கல, நீ 7:30 மணி செய்தியில் நான் பார்த்தனே. அறுத்தான், கொன்னுட்டான், கொலை பண்ணிட்டான். ஐயோ, அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படியே சூட்கில் வச்சு கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே போட்டுட்டான். ஐயோ ஐயோ, இதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஈரக்கொலைன்னு அடங்கிருச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? கட்டை போட்டாட்டி இப்படி பண்ணிவிட்டானே படுபாவே பாயா. பார்த்தையா, கேட்டையா? ஆமாத்தா, என்ன செய்யறது? நைட் 8:30 மணிக்கு பேசுறது. அப்புறம் தூங்கும்போது கருப்பு கை வராமல் வெள்ளை கையை வரும். கேட்குறேன், நீ இதை தியானம் பண்ணேன்னா அப்புறம் என்னத்தான் வருங்கிற? நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் கருப்பு வந்துச்சு, வெட்டினான், குத்துனான், கொலை பண்ணான், அடித்தான், மிதித்தான், பொண்டாட்டி பிடிச்சி முடிய பிடிச்சி ஆட்டினா. இதவா பேசுறது, இதவா நினைக்கிறது, இதவா தியானிக்கிறது. அப்புறம் தூங்கும்போது அவன் தானே வருவான், கொலைகாரந்தே வருவான். தூங்கும்போது மரண கண்ணி ஆகி வருவான். அதனால் தூங்குவதுக்கு முன்னால் வேத வசனங்களை தியானம் பண்ணுங்க, வேத வசனங்களை பேசுங்க. நீ வந்து படுக்கும்போதும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பேசுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. நீ உட்காரும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வேதம் சொல்லுகிறது. நீ நடக்கும்போதும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. நீ எந்திரிக்கும் போது கூட ஏசப்பா நான் வருகிறேன், ரைசப்பா என்னை விட்டுட்டு தயவுசெய்து போயிடாதீங்க, இந்த உலகம் பொல்லாங்குல கிடக்கு, நான் யாரையும் நம்பலை அப்பா, நீங்கள் வந்தால் எனக்கு போதும். ஏ ராசா, என் தங்கம், என் தெய்வம், என் அப்பா, வெற்றி வேந்தா, விடுதலை நாயகா, என் அழகு ராசா, சுருள் முடி உள்ள என் அன்பு தெய்வம், தங்க வளையல் போல உள்ள கை உள்ளவரே, உங்களை நான் வாழ்த்துகிறேன், என் கூட வாங்க. உங்களை நான் போற்றுகிறேன், என் கூட வாங்க. உங்களுக்குள்ள ஞானம் இருக்கிறது, என் கூட வாங்க. உங்களுக்குள்ள அறிவு இருக்கிறது, என் கூட வாங்க. உங்களுக்குள்ள வெற்றி இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, சுகம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. எனக்குள்ள நீங்கள் வாங்க 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 வாங்க. ஏசப்பா, நீங்கள் கொடுத்த 2 பிள்ளைகளை உங்கள் கரத்தில் வைக்கிறேன். நடக்க சொல்லி தாங்க ஏசப்பா, பேச சொல்லி தாங்க ஏசப்பா. என் வீட்டுக்கார் ரிச்சு படையாமல் இருக்கிறாரு ஏசப்பா, அந்த மனுஷன் சொல்லி சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டாரு. நீங்கள் வந்து சொல்லுங்க, எங்கள் ராசா, என் தங்க ராசா, என் செல்ல ராசா, என் அழகு ராசா, இயேசு ராசா, உங்களை நான் கனப்படுத்துகிறேன் அப்படின்னு அப்பாவை அப்படியே வர்ணிங்க, அப்பாவை வர்ணிங்க. அப்படி வர்ணிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாக போகுது. இது பூரா எதில் கிடைக்குதுன்னு கேட்டால் தியானத்தில் கிடைக்கிறது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். அதனால் தியானம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தை கண்ணு முன்னால் கொண்டு வரும்போது அந்த குடும்பத்தோட காரியம் அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்டாக அப்படியே கண்ணில் காட்டுவார், பார்த்துக்கொள்ளுங்க. அது தியானித்து ஜெபிக்கிறது. தியானம் என்பது, அதாவது வேதம் சொல்கிறது, நான் வேதம் வாசிக்கலை, எனக்குள்ளே
சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளே அக்கினி மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு திட்டமும் தெளிவும் உறுதியாக நிச்சயமாக அடித்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, என் நினப்பாவே வந்தவரே ஏசப்பா. உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவு அது தீமைக்கல்ல, நன்மைக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இப்போ உங்களுடைய நினைவும் எண்ணமும் சிந்தையும் உங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா காரியமே அந்த இரட்சகரை மாத்திரம் நினைங்க, அவரை மாத்திரம் நினைங்க. அப்படி நினைக்கும் போது மாற்றத்தை பார்ப்பீங்க.